Hi guys, welcome to DT Max 12th Business Max Chapter 1 Exercise 1.2 5th sum பார்க்கலாம். Show that the following system of equation have unique solution. The following system of equationல வந்து unique solution இருக்கான்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா ரேங்க் மெத்தடில் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து தேர்ட் அண்ட் ஃபோர்த் சம் மாதிரியே அது வந்து பிரித்து எழுதிக்கலாம். 1 1 1 1 2 3 1 4 9 equal to x y z is equal to 3 4 6. இப்போ வந்து இது ஏன்னு எடுத்துக்கலாம், இது எக்ஸ் எடுத்துக்கலாம், இது பின்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஏ அண்ட் பி ரெண்டையும் சேர்த்து எழுதிக்கணும். equal to 1 1 1 3 1 2 3 4 1 4 9 6. இப்போ வந்து ரோ 1 ரோ 2 ரோ 3 மெத்தடில் வந்து பிரிக்கிறோம். இப்போ வந்து எப்படி எழுதலாம்னா ரோ 2 gives ரோ 1 ரோ 2 மைனஸ் ரோ 1. ஏன்னா பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்குது, டேரெக்டாக மைனஸ் பண்ணாலே ஆன்சர் 0 தான் கிடைக்கும். அதனால் ரோ 3 இஸ் ஈக்குவல் டு R3 மைனஸ் R1. இப்போ வந்து 1 இருக்கிறதுனால டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணாலே 0 தான், மைனஸ் பண்ணாலே 0 தான் வரும். அதனால் டேரெக்டாகவே மைனஸ் பண்ணிக்கலாம். வெறும் நம்பர் மல்டிப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரோ 1 நம்ம டச்சே பண்ணக்கூடாது, அப்படி எழுதிக்கணும். 0 2 மைனஸ் 1 1 3 மைனஸ் 1 2 4 மைனஸ் 3 1 1 minus 1 0 4 minus 1 3 9 minus 1 8 6 minus 3 3. இப்போ வந்து நமக்கு இந்த வேலையும் 0 வேணும். அப்போ வந்து R3 gives R3 minus 3R2. இந்த வேலையை 3 மல்டிப்ளை பண்ணால் 0 வரும். is equal to ரோ 1 நம்ம எதுவும் பண்ணக்கூடாது, ரோ 2 நம்ம எதுவுமே பண்ணக்கூடாது செகண்ட் ஸ்டெப்பில். ரோ 3 தான் 0 0 பண்ணுறதுனால 0 தான் வரும். 3 மைனஸ் 3 இது 3 மல்டிப்ளை பண்ணால் 3 3 மைனஸ் 3 0. இது 3 மல்டிப்ளை பண்ணால் 6 8 மைனஸ் 6 2. இது 3 மல்டிப்ளை பண்ணால் 3 3 மைனஸ் 3 0. இப்போ நம்பர் ஆஃப் நான் ஜீரோ ரோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 இருக்குது. அப்போ therefore rank is equal to 3. இப்போ வந்து இது வந்து XYZ கண்டுபிடிக்கிறதுக்காக தனித்தனியாக பிரிச்சுக்கிறோம். 1 0 0 1 1 0 1 2 2 XYZ is equal to 3 1 0. இப்படி பிரிச்சு எழுதியாச்சா? வந்து இது மல்டிப்ளை பண்ணிக்கணும், இல்லை எக்ஸால் மல்டிப்ளை பண்ணணும். வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட், இது 0 இருக்கிறதுனால ஒய் டேரெக்டாக போட்டுக்கலாம். ஒய் ப்ளஸ் 2 இசட், ரெண்டுமே 0 இருக்கிறதுனால வெறும் இசட் தான் வரும். அப்போ வந்து இஸ் ஈக்குவல் டு 3 இஸ் ஈக்குவல் டு 1 இது மறந்துடாதீங்க. இப்போ வந்து ரெண்டு இடத்துல 0 இருக்கிறதுனால எக்ஸு ஒய் வராது, அதனால் இசட் டேரெக்டாக எடுத்துக்கலாம். 2 இசட் இஸ் ஈக்குவல் டு 0. வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1, ஈக்குவேஷன் நம்பர் 2, ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போ வந்து ஈக்குவேஷன் நம்பர் 3 வந்து சால்வ் பண்ணிக்கலாம். 2z is equal to 0, z is equal to 0 by 2, z is equal to 0. z வந்து 0ன்னு கண்டுபிடிச்சாச்சு. substitute z is equal to 0 in 2. 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா y plus 27 2z is equal to 1. வந்து y plus 2z is equal to 1. இதான் வந்து செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ y plus z இருந்து 0 is equal to 1, இது வந்து 0 ஆகிடும். therefore y is equal to 1.
y நம்ம கண்டுபிடிச்சாச்சு, z நம்ம கண்டுபிடிச்சாச்சு. Substitute z is equal to 0 and y is equal to 1 in 1. Equation number 1 ஓட வேல்யூ என்ன? x plus y plus z is equal to 3. plus y plus z is equal to 3. இப்போ வந்து x தான் நம்ம கண்டுபிடிக்கணும். x plus y ஓட வேல்யூ வந்து 1, z ஓட வேல்யூ வந்து 0 plus 0 is equal to 3 equal to x is equal to 3 minus 1. இந்த plus 1 இந்தாண்ட போனால் minus 1 is equal to x is equal to 2. Therefore x ஓட கண்டுபிடிச்சாச்சு. Therefore x is equal to 2, y is equal to 1, z is equal to 0. சம் அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சம் நடத்துறதுக்கு வேலை கைமாற ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க.